நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. யாருக்கும் பணம் உங்களுக்கோ இல்லை வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லல சார். சார், பேனருக்கு இல்ல, தேட்டருக்கு நான் அது பணம் மாதிரி எதுவும் சொல்லல சார். தேட்டருக்கு வந்து லைக் நேற்று வந்து பேச எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. சொல்லுங்க சார். வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாய்னு ஒரு படம். ஆமாவா? ஆமாம். அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. போலீஸ் 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 அதனால் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னா பயந்துட்டாங்கிறாரு அவர். ஆமா, ஆனால் படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. ஆ, கட்டிங்களா? கட்டியாச்சு. இல்ல, அவர் இங்க பத்திரிகையாளர் மத்தியில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்க பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு, பேசுங்க. ஹலோ சார். எந்தெந்த தேட்டர்? சாரி சார். இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டியிருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம் உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்குன்னு நான் சொல்லல சார். பேனருக்கு நான் அது மாதிரி எதுவும் சொல்லல சார். தேட்டருக்கு வந்து லைக் நேற்று வந்து பேசியிருக்கு சார். அப்போ வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார். நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். சார் நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் ஏரியா மற்ற இப்போ மதுரையில் கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலராக இந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பார். எந்த தேட்டர் தான் அவர் கேட்பாரு? தேட்டர் ஓனர் இல்லை, சங்கத்தில் சார். எஸ் சார், எஸ் சார். சார் எல்லா தேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவர் தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தெரியும் சார். தெரியும்ல. அப்போ நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்பாரு. ஆமா, என்ன தேட்டர் சார்? அண்ணா ஒரே நிமிஷம். இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தேன். ஹலோ. கதிர்ண்ணா கேக்குதா அண்ணா? இப்போ நம்ம எந்தெந்த ஏரியாவில் நான் ஷோ கேன்சல் பண்ணியிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தேட்டர் இல்லை சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க? சாரிண்ணா. அவர்தான் சார். அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கேட்டிருக்காங்க சார். எந்தெந்த தேட்டர் போடுறீங்க, நல்ல விதமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பா சார் பேசினேன் சார். சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாம்மா தேட்டரில். அதனால
விஜயோ அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே. அவங்க என்ன சொல்யூஷன் திருப்பூர் சொல்லியிருக்காருன்னா, நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பிவிஆர் கட்சி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ஆக்சுவலி கரெக்டு சார், நீங்க கேள்வி கேட்குறீங்க. கரெக்டு சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார், என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. இல்ல அதான் இப்பதான் சொல்லியிருக்காருங்க, இனிமே தான் அதை பேசணும். சார் நான் நேற்று உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி. சொன்னீங்க சாயங்காலமா சொல்றாங்க, அப்புறம் இன்னைக்கு தான் இன்னைக்கு சொன்னீங்க. தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்க, கால் பண்ணா அதில் பேச முடியல, ப்ரெஸ் மீட் இருந்தாரு. சரி நான் இங்கே வந்து கலந்துக்கிட்டேன். கண்டிப்பாக, ஏன்னா சின்ன படம் நல்ல படமாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் இருக்கு, ரெண்டாவது படம் சார். ரெண்டாவது படம் சாரி, இப்போ ரெண்டாவது படம்னாலும் ரிலீஸில் இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு. போஸ்ட் அடிச்சு டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாம் லாஸு. அதனால் இப்போ நான் தேட்டர் ஓனர்கிட்டயோ இல்லை தேட்டர் இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்டயோ நான் பேசுகிறேன். இனி தான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமாக மேக்ஸிமம் அது என்ன, ஆமாம் நான் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் என்ன நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். இல்லை இப்போவே ஹெல்ப் பண்ணுவேன் சார். நான் வேறு அதுதானே வேலை எனக்கு. வேறு கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்காங்க. அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். இல்லை பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? நம்ம என்ன தீவிரவாதியை பண்ணியிருக்கோம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு, கதையில் அதுவும் இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் எல்லாரையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் விட டைட்டில் தான் பிரச்சனை. இப்போ அது டைலாக் சொல்றீங்க, அதை சொன்னாதான் நான் கிளம்புவானுங்க எல்லாம். இதில் விடவா தமிழ்ல எங்க வென்றேன் சார், விட்டா தானே எங்க தமிழ்ல தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே இப்போ. ஆமாங்க பாருங்க, தமிழ படத்தை தான் நசுக்குறாங்க. என்ன கேரளால காரணம் கூட தெரியல. ரெஸ்பான்ஸ் கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது. இங்கே மட்டும் தான் நசுக்குறாங்க. இல்லை கண்டிப்பாக நான் பேசுவேன் சார், நிச்சயமாக நான் பேசுவேன். உங்களுக்குலாம் தெரியாதுன்னு இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் நீங்களும் கொஞ்சம் பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்லேயே நான் பேசுகிறேன். கண்டிப்பா உங்க சப்போர்ட் வேணும். நீங்க என்ன படம் பார்த்துட்டீங்க, ஸோ நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நீங்க அப்புறம் நான் போலீஸ் எல்லாரும் நல்லா தானே பண்ணியிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டம் பட்டு இவ்வளோ மறுபடியும் லைக் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நன்றி. நீங்கள் கொண்டு வெளியில் எல்லாம் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது ரொம்ப தப்புங்க. அப்போ சென்சார் போர்டே மூடிட்டு பேசாமல் எல்லாரும் போயிட வேண்டியதுதான். தேங்க்யூண்ணா.